ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சின்ன வெங்காயம் வத்தல் தாங்க போட போகிறோம். வடகம் கிடையாதுங்க, தாளிப்பு வடகம் இல்லைங்க, இது வத்தலுங்க. நம்ம எண்ணெயில் பொரித்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. நம்ம தயிர் சாதம், வெரைட்டி மீல்ஸான தக்காளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம் எல்லாத்தோட தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாங்க. நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வெங்காய வத்தல் வந்து பாரம்பரிய முறைப்படி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து தெளிவாக எந்த அளவு முறைகளில் எப்படி எவ்வளவு எது போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. அதுக்கு 1 கிலோ அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் தொளிச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. இது போல் நான் வந்து இன்றைக்கி இதை இடித்து தான் எடுக்க போகிறேங்க. வெங்காயம் உங்களுக்கு இடிக்கிறதுக்கு வந்து உரல் உலக்கு இல்லை அப்படின்னா பாரம்பரிய முறைப்படி செய்கிறதுனால நான் வந்து உரல் உலக்கு வீட்டில் இருக்கிறனால இது போல் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு இல்லைன்னா தட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதில் வச்சு தட்டிக்கலாங்க வெங்காயத்தை. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் வந்து லைட்டாக கொரகொரப்பாக அரைகிற மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. இப்போ இடிக்கிறதுக்கு வந்து நான் உரல் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேங்க. நான் உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. பத்துலினா திரும்ப கூட சேர்த்துக்கலாங்க. அதிகமாகிட்டா ரொம்ப உப்பு உரப்பாக இருக்குங்க. நம்ம வத்தல் காயறப்ப வந்து தண்ணி பதமெல்லாம் சுண்டிட்டா அதிகமாகிருங்க. அதனால் நம்ம பார்த்துட்டு கடைசியில் கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம இடிச்சுக்கலாங்க. உலக்க வச்சு இது போல் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அது ஒன்றும் பாதியமாக இடிஞ்சு வர அளவுக்கு இது இடிச்சுக்கலாங்க. நம்மளுக்கு சீரகம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுங்க. ஒரு நல்ல மணத்தையும் கொடுக்குங்க நம்மளுக்கு. இது போல் ரொம்ப நைஸாக இடிக்காமல் ஒன்றும் பாதியமாக இடிஞ்சு வர அளவுக்கு நம்ம இடிச்சுக்கலாங்க. இதை இடிச்சிப்பு இது கூட இடிச்சிட்டு இப்போ இது கூட வந்து நான் கருவேப்பிலை இலைகள் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எடுத்து வச்சுக்கிறேங்க. நல்லா கைப்பிடியில் பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைகள் வந்து பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி பிடிக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேங்க. இதையும் சேர்த்து நம்ம இடிச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது போல் நம்ம ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அமுந்து வர அளவுக்கு ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கலாங்க. இடிச்சிட்டு பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாங்க. நான் வந்து நல்லா காரமாக இருக்கிற மிளகாய் வந்து ஒரு 10-15 மிளகாய்க்கு மேலே நல்லா முத்தின மிளகாயாக எடுத்துக்கலாங்க. பிஞ்சு மிளகாய் சேர்த்துனிங்கன்னா அதில் ஒரு சிறு கசப்பு வருங்க. வெங்காயத்துலேயும் காஞ்ச முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிறு காரம் அடிக்குங்க. ரெண்டும் சேர்ந்து டேஸ்ட்லாம் போயிருங்க. அதனால் இது மாதிரி நல்லா முத்தின மிளகாயாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இது போல் இதையும் சேர்த்து நம்ம இடிச்சுக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா கொரகொரப்பாக இடிச்சுக்கலாங்க. நம்ம நைஸாவெலாம் இடிக்க வேண்டியது இல்லைங்க. இது போல் கொரகொரப்பாக இடித்தாலே போதுங்க. இப்போ இது கூட நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. பாதி அளவு வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து இது கூட இடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் தனியாக நம்ம வெங்காயம் மட்டும் இடிச்சு எடுத்தால் போதுங்க. இது எல்லா வெங்காயத்துக்கும் இந்த மிளகாயே வந்து சரியாக இருக்குங்க. நம்மளுக்கு பத்துலினா வேணால் நம்ம சேர்த்திக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்திட்டு நம்ம இது போல் இதையும் நம்ம இது போல் குத்திக்கலாங்க. இது நம்ம லைட்டாக இது மாதிரி குத்தி விட்றப்ப வந்து உப்பு காரம் மசாலாவோட கலந்து இது வந்து நம்மளுக்கு உடஞ்சி வருங்க. வெங்காயம் ரொம்ப நைஸாக இல்லாமல் நான் இடிச்சிட்டு எப்படி அது பக்குவம் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேங்க. இது போல் லைட்டாக இது போல் நம்ம ஓங்கி இது போல் குத்துனா வெளியே வந்துடுங்க. அது மாதிரி குத்தாமல் இது மாதிரி நம்ம லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணினாலே நம்மளுக்கு அது வெங்காயம் உடஞ்சி வந்துடுங்க. பாருங்கள், இது போல் நம்மளுக்கு கொரகொரப்பாக இடித்து நம்ம வந்து முழு வெங்காயமாக இல்லாமல் இது போல் நம்மளுக்கு தட்டி வச்ச மாதிரி வெங்காயம் இடிஞ்சு வந்தோடனே நம்ம இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு திருப்பி அந்த வெங்காயத்தை நம்ம தனியாக வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு இடித்து எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு கமகமனு மணமாக இருக்குங்க. இதில் இருக்கிற காரம் உப்பு நம்மளுக்கு அளவாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்து நம்ம பத்துலினா சால்ட்டு சேர்த்திக்கலாங்க. கூட எடுத்துகிட்டு நான் வந்து அந்த வெங்காயத்தை வந்து போட்டு சும்மா இடிச்சுக்க போகிறோங்க. இதில் கூட எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க. நம்ம இதில் இருக்கிறதே சரியாக இருக்குங்க. பாருங்கள், இது தனியாக வெங்காயத்தை இடித்து எடுத்துகிட்டு இது கூட எப்படி காய வைக்கணும் கலந்து எப்படி காய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேங்க. இது போல் வெறும் வெங்காயத்தை மட்டும் நம்ம தனியாக இடித்து எடுத்துக்கலாங்க.
பாருங்கள், இந்த தனியாக போட்ட வெங்காயமும் நம்ம நல்லா இது போல் குறகுறப்பாக இடித்து எடுத்தாச்சுங்க. இதையும் நம்ம இது கூடவே சேர்த்திக்கலாங்க. இப்போ எடுத்து பாருங்கள், இப்போ எல்லா வெங்காயத்தையும் நம்ம ஒரு தட்டில் கொட்டிட்டு கலந்துக்கலாங்க. எல்லாத்துலேயும் உப்பு காரம் எல்லாமே கலந்து வரும்படி நம்ம சும்மா இடித்த வெங்காயத்தையும் முதல்ல எல்லா பொருட்களும் போட்டு இடித்த உப்பு காரம்லாம் போட்டு இடித்த வெங்காயத்தையும் இது போல் கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு மிக்சியில் அரைச்சோம்னா இது போல் தட்டி எடுத்த மாதிரி வராதுங்க. சாரெல்லாம் நம்மளுக்கு வெளியே வந்துடுங்க. ஆனால் இது வந்து நம்மளுக்கு இடித்து விட்ட மாதிரி அவ்வளோக்கா சாறு வந்து வெளியே வராதுங்க, நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாதுங்க. அதனால தான் இது போல் தான் இடித்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் நம்மளுக்கு பொரிக்கிறப்ப நல்லா வாயில் அகப்படுற மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவும் இந்த வெங்காயம் 1 2 வந்து இடிபடாமல் இருந்துச்சுன்னா இது போல் வச்சு நம்ம அமிக்கூட்டோம்னா வந்துடுங்க. இது போல் நல்லா கலந்து பரப்பி விட்டுக்கலாங்க. இப்போது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தலிங்க, அதனால் நான் சால்ட்டு சேர்த்து கலந்துக்கிறேங்க. அளவாக தான் சேர்த்துக்கணுங்க. சாப்பிட்டு பார்க்குறப்ப பத்தாமல் இருக்கிற போல் இருக்கணுங்க. ரொம்ப அதிகமாக உரப்பாக இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது காஞ்சதே நம்மளுக்கு வத்திடுங்க, கொஞ்சமாக ஆயிரும். அப்போ வந்து உப்பு ரொம்ப உரைக்க ஆரம்பிச்சிருங்க. வெயிலில் காய வைக்கிறப்ப நம்மளுக்கு வைட்டமின் டி சக்தி இருக்கிறனால உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியுங்க காஞ்ச பின்னாடி. அதனால் பார்த்து சேர்த்துக்கணுங்க. நம்ம உரைக்க போடுறப்பவே வந்து ஈரமாக இருக்கிறப்ப உரைக்க போட்டோம்னா காஞ்ச முன்னாடி ரொம்ப உப்பு கறிக்குங்க. இது போல் நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கலந்துக்கிறேங்க. பாருங்கள், இது போல் நல்லா தட்டில் நம்ம ஏகமாக பரப்பி விட்டு நம்ம வந்து வெயில் எடுத்து காய வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது போல் வெயிலில் நம்ம காய வச்சுக்கலாங்க. இடையில ஒரு 2 3 டைம் வந்து இன்றைக்கி காலையில் வச்சிங்கன்னா சாயந்தரம் ஃபுல்லாக காஞ்சின்னா ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ஈரப்பதமெல்லாம் வற்றி காஞ்சிருங்க. திருப்பி மறுநாள் வந்து நம்ம வச்சு காய வச்சோம்னா நல்லா மொறுன்னு ஆயிருங்க. இதை வந்து இடையில 2 3 டைம் வந்து நம்ம கலந்து விட்டு காய வைக்கணுங்க. அப்படி காய வச்சோம்னா சீக்கிரமாக காஞ்சிருங்க. இது துணியில் வந்து உலர்த்தக்கூடாதுங்க. இது போல் தட்டிலையோ இல்லை ட்ரேலையோ தான் உலர்த்தணுங்க. பாருங்கள், ஒரு 2 நாள் காய வச்சோம்னா இது போல் நம்மளுக்கு மொறுன்னு வெங்காய வரம் வந்து சரியாயிருங்க. நல்லா காஞ்சு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள் எவ்வளோ மொறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம தாளிப்புக்கு வத்த குழம்பு செய்கிறப்ப தாளிப்புக்கு யூஸ் பண்ணலாங்க. சாம்பார் வத்த குழம்புக்கு இதுக்கெல்லாம் நம்ம பொரித்து சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து இதை பொரித்து காட்ட போகிறேங்க உங்களுக்கு. நான் பாருங்கள், அடுப்பில் இப்போ ஒரு வாணலி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. வாணலி காஞ்சதும் எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா சிம்மில் வச்சுக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்கக்கூடாதுங்க, நல்லா சிம்மில் வச்சுக்கணுங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த வெங்காய வத்தல் வந்து பாருங்கள், இப்போ இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட இல்லைங்க, அரை கைப்பிடி அளவு தான் நான் போடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே நல்லா பொரிஞ்சு இது போல் பொன்னிறமாக வந்துடுங்க. நல்லா அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக நல்லா மணமாக கமகமன்னு இருக்குங்க. இது போல் வறுத்துட்டு நம்ம வந்து தீஞ்சு போயிடாமல் டக்குன்னு ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்துக்கணுங்க. திருப்பி இந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் போட்டுக்கலாங்க. இதே நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம நிறைய போட்டு அப்படியே வதக்கி நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குறதா இருந்தாலும் இறக்கிக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக நல்லா கமகமன்னு மணத்தோட காரசாரமாக வெங்காய வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம சாதத்தோடையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு சாதத்தோட பிசைஞ்சு கொடுத்தாலும் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சாதத்தோடு அப்போவே நம்ம இது போல் கலந்து அப்போவே சாப்பிட்டோம்னா நவுத்து போகாமல் நல்லா மொறுன்னு இருக்குங்க. இது போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கும் வத்த குழம்புக்கு இதுக்கெல்லாம் சேர்த்துனோம்னா ரொம்ப மணமாக நல்லா இருக்குங்க. நம்ம வெங்காயம் விலை கம்மியாக இருக்கிறப்ப வெயில் காலத்தில் இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா 1 வருஷம் ஆனாலும் நம்ம வச்சுக்கலாங்க. 2 வருஷம் ஆனால் கூட இது கெட்டு போகாதுங்க, எதுவுமே ஆகாதுங்க. இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.